படித்த நான் கள்ளக்குறிச்சியாக இருந்த நான் கள்ளக்குறிச்சி வசிக்கும் திருநங்கையாக இருக்கிறேன். வந்தனா இங்கே கள்ளச்சாராயம் எங்கள் தெருவில் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் ஒரு பாக்கெட்டு நானும் வாங்கி கொடுத்தேன். நான் கொடுத்தனால எல்லாருமே கொடுத்து மயக்க கொண்டு இருந்தனால எல்லாம் போலீஸு ஆம்புலன்ஸு எல்லாமே ரெடிமாக சுற்றி தேடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் இந்தமாரி திடீர்னு ஆகுதுனால நானும் பயந்து கொண்டு ஆம்புலன்ஸில் ஏறி ஜிஹெச் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சுக்கு போயிருந்தனால அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு ரிசல்ட்டு அமுச்சு விட்டாங்க. அங்கே போனேன். அங்கே போய் இப்போ 7 நாள் இருந்தேன். 7 நாளில் சரியாச்சு. சரியாகி வந்துட்டேன். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. வீடு வாய்ப்பு எதுவும் கிடையாது. நாங்கள் ஒரு அண்ணாதை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். என் கூட பிறந்த ஒரு தம்பி ஒன்று இருக்கிறான். நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளையிலே எல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. நாங்கள் தனியாக தான் வாழ்கிறோம். இந்த பாட்டில் அட்டை தான் பொறுக்கி நாங்கள் இதாக வாழ்ந்துட்டு வர்றோம். எதை எங்களுக்கு உங்களால் முடிந்த எதை செல்க எதை செய்யுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அட்டை பாட்டில் பொறுக்கி போடுறோம். அட்டை குப்பை பொறுக்கி அதை வியாபாரம் பண்ணி சாப்பிட்றீங்க. உங்கள் பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்றதுனால நீங்கள் தினைக்கும் குடிக்கிறீங்களா? தினைக்கும் குடிப்போம். தினைக்கும் குடிப்பீங்க. அதில் இந்த டைம் இந்த மாதிரி உங்களுக்கு விபத்து ஆயிடுச்சு. இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டு குணமாகி வந்திருக்கீங்க. ஆமாங்க. இனிமேல் கள்ளச்சாராயம் குடிப்பீங்களா? இனிமேல் சாப்பிட மாட்டோம். இனிமேல் சாப்பிட மாட்டோம். இதனுடைய பாதிப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஆமாங்க சார். எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் எல்லாம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த பகுதியில் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்றா அதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க விட மாட்டோம். அனுமதிக்க விட மாட்டீங்க. இனிமேல் கள்ளச்சாராயம் யாராவது விற்றா அதை நீங்கள் தடுத்துருவீங்க. தடுப்போம்.